எடப்பாடி பழனிசாமிக்கு இணைய வழி அவதூறு பதிவிடும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்பு. இணையதளங்களில் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குறிவைத்து தவறான தகவல்கள் மற்றும் அவதூறு செய்திகளை பரப்பும் வகையில் சிலர் செயல்படுகின்றனர் என்று கூறி சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் மற்றும் எம்எல்ஏ செந்தில்நாதன் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். புகார் மனுவில் எக்ஸ், ட்விட்டர் மற்றும் பிற சமூக ஊடக தளங்களில் DMKIT விங் என்னும் கணக்கின் மூலம் திட்டமிட்டு அவதூறாக தகவல்களை பரப்பிடுவதாகவும் இதன் மூலம் பழனிசாமி அவர்களின் நற்பெயர்களை கெடுக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் இந்த அவதூறு செயலில் திரு TRP ராஜா மற்றும் சில இளைஞர் அணியினரும் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என SP அலுவலகத்தில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவிடம் சுமார் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மனு அளித்தனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ட்விட்டர் IT விங் ட்விட்டர் பக்கத்தில் அவரை ஒரு கேலி சித்திரம் அவதூறு ஏற்படுத்துகின்ற வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 கோடி தொண்டர்கள் மிக வருந்துகின்ற அளவிலே, மிக வேகப்படுகின்ற அளவிலே எங்களுடைய பொதுச் செயலாளரை இப்படி போட்டால் ஒவ்வொரு தொண்டனும் கடுமையாக உணர்ச்சி வசப்பட்டு இது போன்ற அதை கண்டனம் தெரிவிக்கின்ற அளவில் இருக்கக்கூடிய வாசகங்களையும் படத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொண்டர்கள் ஒன்று கூடி இன்று மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரிடம் சட்ட ரீதியாக மனுக்களை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதுபோன்ற தவறான நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய IT விங்குடைய செயலர் TRP ராஜா அவர்களும் அவருடைய அணியை சார்ந்தவர்களும் வலைதளங்களிலே ட்விட்டரிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று SP அவர்களிடம் மனு வழங்கியிருக்கின்றோம்.